ஆஜி அவர்களே, தமிழ்நாடு ஷியா முஸ்லிம் ஜமாத்தை சார்ந்த தலைவர்களே, இந்த நிகழ்வில் பங்கேற்று தமது ஆதரவை நல்கி உங்களை வாழ்த்தி உரையாற்றி இருக்கிற அன்பு சகோதரர் மல்லை சத்யா அவர்களே, தம்பி ஆலூர் ஷானவாஸ் அவர்களே, மேலாள் சட்டமன்ற உறுப்பினர் மனிதநேய ஜனநாயக கட்சியின் தலைவர் அன்பு சகோதரர் தமீமுன் அன்சாரி அவர்களே மற்றும் பல்வேறு தோழமை கட்சிகளை சார்ந்த தலைவர்களே, அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்பதற்கு சற்று முன்னதாக ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறோம். இடதுசாரி கட்சிகள், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் விடுதலை சிறுத்தைகள் ஆகிய 4 அமைப்புகளும் ஒன்று சேர்ந்து இந்த குரூரத்தை ஏகாதிபத்திய பாசிசத்தை கண்டித்து வருகிற மார்ச் 3ஆம் தேதி சென்னையிலும், அதாவது நாளை மறுநாள் சென்னையிலும் தமிழகத்தின் முக்கிய நகரங்களிலும் ஆர்ப்பாட்டங்களை நடத்த இருக்கிறோம் என்ற அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறோம். இப்படி நடந்த கொடுமையை எண்ணி தொடக்கத்திலேயே எமது கண்டனத்தை பதிவு செய்தாலும் ஆர்ப்பாட்டம் நடத்த வேண்டும் என்று முடிவு செய்து கொண்டிருந்த வேளையில்தான் இங்கே நீங்கள் திரண்டிருக்கிறீர்கள் என்கிற தகவல் கிடைத்தது. விழுப்புரம் செல்லுவதாக நான் திட்டமிட்டிருந்த வேளையில் இந்த ஆர்ப்பாட்டம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது என்று உங்களோடு வந்து களத்தில் இருக்கிறேன். அமெரிக்க ஏகாதிபத்தியத்தின் கொடூரம் நாளுக்கு நாள் விரிவடைந்து கொண்டே போகிறது. நம்முடைய அன்சாரி அவர்கள் சொன்னதை போல, ஆலூர் ஷானவாஸ் அவர்கள் சொன்னதை போல, மல்லை சத்யா அவர்கள் குறிப்பிட்டதை போல, யாரெல்லாம் ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து தலை தாழாமல் நிற்கிறார்களோ அவர்களை எல்லாம் குறிவைத்து அமெரிக்க ஏகாதிபத்தியம் படுகொலை செய்து வருகிறது. சதாம் ஹுசேன் அமெரிக்க ஏகாதிபத்தியத்தின் யுத்த வெறிக்கு பலியாக நேர்ந்தது. கடாபியை அப்படி பொதுமக்கள் முன்னிலையில் தெரு தெருவாக இழுத்து அடித்து படுகொலை செய்யும் கொடூரம் அரங்கேறியது. அண்மையிலே வெனிசுலா அதிபர் கைது செய்யப்பட்ட கொடுமை அரங்கேறியது. எகிப்திலே இவர்களால் தான் பெரிய கொந்தளிப்பு உருவானது. நேபாளில் அண்மையிலே நடந்த ஜென்சி புரட்சியிலும் கூட இவர்களின் பாசிச கைகள் தான் நீண்டிருக்கின்றன என்று அறிய வந்திருக்கிறோம். ஏன் ஈழத்தில் நடந்த படுகொலையிலும் அமெரிக்க ஏகாதிபத்தியத்தின் தலையீடு உண்டு. இப்படி உலக நாடுகளுக்கெல்லாம் நானே தாதா என்கிற மனோநிலையில் அமெரிக்க ஏகாதிபத்தியம் தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது. அதிலும் குறிப்பாக இப்போது அமெரிக்க அதிபராக இருக்கிற டொனால்டு டிரம்ப் ஒரு யுத்த வெறி பிடித்த மனநோயாளி. ஒரு மனநோயாளியின் கையில் அமெரிக்கா மட்டுமல்ல உலக நாடுகளே சிக்கிக் கொண்டன என்கிற வேதனைதான் இப்போது நமக்கு மிஞ்சுகிறது. அந்த மனநோயாளியின் யுத்த வெறியால் தான் இன்றைக்கு ஈரானின் அதிபர் கொல்லப்பட்டிருக்கிறார். அவருடைய குடும்பமே அழித்தொழிக்கப்பட்டிருக்கிறது. பாலஸ்தீனத்திற்கு அவர் தெரிவித்த ஆதரவு, ஏகாதிபத்தியத்திற்கு தலைவணங்க மாட்டோம் என்று அவர் எடுத்த முடிவு, அமெரிக்க ஏகாதிபத்தியத்தை எதிர்க்கிற தலைவர்களின் வரிசையில் நான் முன்னிலையில் நிற்பேன் என்கிற கொமேனியின் நிலைப்பாடு, இவைதான் இன்றைக்கு அவர்களுக்கு எரிச்சலை மூட்டியிருக்கிறது. சதாம் ஹுசேனை இழந்த நிலையில் அமெரிக்காவுக்கு அச்சப்படுவார் கொமேனி என்று அவர்கள் எண்ணியிருக்கலாம். ஆனால் கொமேனி அப்படி அல்ல. அவர் உயிரை பணைய வைத்து நீதியை காப்பாற்றுகிற களத்தில் இன்றைக்கு வெற்றி பெற்றிருக்கிறார். அவர் கொல்லப்பட்டிருக்கிறார், ஆனால் அவர் வெற்றி பெற்றிருக்கிறார் இந்த அறப்போரில். ஆகவே டொனால்டு டிரம்ப் முன்னெடுத்திருக்கிற இந்த யுத்தம் ஈரான் மீது மட்டுமே நடத்தப்படுகிற யுத்தம் இல்லை. எண்ணெய் வளம் மிக்க நாடுகள் அத்தனையையும் அவர்கள் குறிவைத்திருக்கிறார்கள். அவர்களின் எண்ணெய் வியாபாரத்திற்கு முட்டுக்கட்டையாக இருக்கக்கூடிய தலைவர்கள் அனைவரையும் குறிவைத்திருக்கிறார்கள். அவர்கள் விரும்புகிறபடி ஆட்சி நிர்வாகம் ஒவ்வொரு நாட்டிலும்
நடக்க வேண்டும் என்கிற ஆதிக்க வெறிபிடித்த ஒரு பேரரசாக, ஏகாதிபத்திய அரசாக அமெரிக்கா விளங்கி வருகிறது. இந்த நிலையில் உலக நாடுகள், ஜனநாயக சக்திகள் ஓரணியில் திரள வேண்டும், அமெரிக்க ஏகாதிபத்தியத்திற்கு ஒரு முடிவு காண வேண்டும் என்பதுதான் ஜனநாயக சக்திகளின் வேட்கையாக இருக்கிறது, கோரிக்கையாக இருக்கிறது. இந்திய அரசு நிலைத்த சமாதானம், நீடித்த உறவு என்கிற அடிப்படையிலான கொள்கையை கைவிட்டு விட்டது. இன்றைக்கு அமெரிக்காவுக்கு உற்ற துணையாக இருக்கிற நாடுகளில் ஒன்றாக இந்தியாவும் மாறி இருக்கிறது என்பது உள்ளபடியே வெட்கக்கேடு, தலைக்குடிவாகும். இந்தியாவுக்கு இருக்கிற பாரம்பரியமான அந்த மதிப்பை சீர்குலைத்து விட்டார் நம்முடைய நரேந்திர மோடி அவர்கள். இவ்வளவு பெரிய கொடூரம் அரங்கேறிய சூழலிலும் கூட இந்திய அரசு மௌனம் காப்பது நமக்கு அதிர்ச்சி அளிக்கிறது, வேதனை அளிக்கிறது. இந்திய ஒன்றிய அரசு உடனடியாக இந்த கொடூரத்தை, கொமேனியின் படுகொலையை, ஈரானின் மீது நடத்தப்படுகிற அநியாயமான இந்த யுத்தத்தை எதிர்த்து அறிக்கை வெளியிட வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம். அன்சாரி அவர்கள் சொன்னதை போல நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் இந்த பிரச்சனையை எழுப்புவோம், வாய்ப்பு கிடைத்தால் உரையாற்றுவோம் என்பதையும், குரல் எழுப்புவோம் என்பதையும் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். உலக நாடுகள் முழுவதும் கொந்தளிப்பு ஏற்பட்டிருக்கிற சூழலில் தமிழ்நாடும், இந்தியாவில் உள்ள தமிழ்நாடும் அதற்கு தம்முடைய ஆதரவை வெளிப்படுத்தக்கூடிய வகையில் பல்லாயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் இங்கே அணிதிரண்டிருப்பது நம்பிக்கையை தருகிறது, ஆறுதலை தருகிறது. இங்கே திரண்டிருக்கிற மக்கள் திரளில் சரிபாதியாக பெண்கள் திரண்டிருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆகவே இந்திய அரசு அமைதி காக்கலாம், ஆனால் இந்திய மக்கள் அமைதி காக்க மாட்டோம். அநீதியை வேடிக்கை பார்க்க மாட்டோம், அராஜகத்தை வேடிக்கை பார்க்க மாட்டோம், ஏகாதிபத்தியத்தின் யுத்த வெறியை அனுமதிக்க மாட்டோம் என்பதற்கான ஒரு சான்றுதான் இந்த மாபெரும் பேரணி. இன்னும் சிறிது நேரத்தில் காவல்துறையினர் நம்மை கைது செய்ய இருக்கிறார்கள். இந்த போராட்ட களத்தில் பங்கேற்ற உங்கள் அனைவரையும் வாழ்த்தி, நீதி வெல்லும், நியாயம் வெல்லும், அதுவரையில் நாம் இணைந்து நிற்போம், போர் தொடுப்போம், அறப்போர் தொடுப்போம் என்பதை சொல்லி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி உரை தமிழ்நாடு